நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடியில் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவிய சீகன் பால்கு வாழ்ந்த இடம் மற்றும் அச்சுக்கூடத்தை ஜெர்மன் அரசு நிதி உதவியுடன் புதுப்பிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ சமய பணி செய்யவும் தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றவும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த சீகன் பால்கு 1706ஆம் ஆண்டில் தரங்கம்பாடிக்கு வந்தார். அங்கு தங்கியிருந்து மக்களுக்கு தொண்டாற்றிய அவர் தமிழ் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தமிழை பயின்றார். அதன்பின் இந்தியாவில் முதலில் தமிழில் அச்சு எந்திரத்தை அவர் கண்டுபிடித்தார். தரங்கம்பாடியில் சீகன் பால்கு வாழ்ந்த இல்லமும் அச்சு எந்திரத்தை பயன்படுத்தி தமிழில் அச்சம் அடித்த இடமும் பழமையான கட்டிடமாக உள்ளது. இதனை பழமை மாறாமல் புதுப்பித்து அருங்காட்சியகம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு 37 லட்சம் ரூபாய் ஜெர்மனி அரசு நிதி உதவி அளித்துள்ளது. இந்திய ஜெர்மனி நாட்டின் கலாச்சாரத்தை மக்கள் அறியும் வகையில் சீகன் பால்கு இல்லத்தில் அருங்காட்சியகம் அமையவிருப்பதாக அருங்காட்சியக ஒருங்கிணைப்பாளர் ஜாஸ்மின் ராபர்ட் தெரிவித்துள்ளார். Here in Tarangambadi, we want to establish the so-called Ziegenbalg Museum. This project is based on a cooperation between the Tamil Evangelical Lutheran Church of India as well as the Evangelical Lutheran Mission Society from Germany and the Franke Foundations. சீகன் பால்கு வாழ்ந்த இடத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி மேற்கொள்ளப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். சீகன் பால்கு அவர்கள் இந்த நம்முடைய இந்திய மண்ணில் தரங்கம்பாடியிலே கால் பதித்ததினால் மட்டுமே இந்த தமிழில் தட்டச்சு செய்யப்பட்டு முதலாக வேதாகமம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அது மிகுந்த ஒரு பெருமை அளிக்கிறது. மீண்டும் அவர் வாழ்ந்த அந்த இல்லம் புதுப்பிக்கப்படுவதை குறித்து நாங்கள் பெருமை அடைகிறோம். இதை தக்க வைத்துக் கொள்ளவும் அவருடைய பெயரை நிலைப்படுத்தவும் நாங்களும் பாடுபடுவோம்.